இதய தெய்வமே என்னில் எழுந்து வா, என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா, உன் உறவை எண்ணி உள்ளம் ஏங்குதே. உயிரே எழுந்து வா, உயிரே எழுந்து வா, இதய தெய்வமே என்னில் எழுந்து வா, இதய தெய்வமே என்னில் எழுந்து வா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆன்மீக அனுபவம் பெற்ற அனைவரிடமும் காணப்படும் அற்புதமான குணங்களுள் ஒன்று இந்த உலகத்திலுள்ள ஒவ்வொரு உயிரோடும் தாங்கள் இணைக்கப்பட்டிருப்பதை உணர்ந்திருப்பது. வழக்கமான சாதாரண மனிதர்களாகிய நாம் நம் உடன் பிறந்தாரோடும் பெற்றோரோடும் பாசக்கயிற்றினாலே இணைக்கப்பட்டிருப்பதை அறிந்திருக்கிறோம். இது கண்ணுக்கு தெரிகின்ற இணைப்பு. ஆனால் இதையும் தாண்டி எல்லா உயிர்களையும் இணைக்கும் கண்ணுக்கு தெரியாத இணைப்பு ஒன்று உண்டு. நாம் அனைவரும் கடவுளின் சாயலிலே படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதே நம் அனைவரையும் இணைக்கும் பொதுவான அம்சம். இயேசு இந்த உள் இணைப்பை அறிந்திருந்தது மட்டுமல்லாமல் அனுபவித்திருந்ததன் காரணமாக அவரால் எல்லோரையும் தன் தாயாகவும் சகோதர சகோதரியாகவும் பார்க்க முடிந்தது. இந்த இணைப்பை உணர்ந்ததன் காரணமாக தன் சொந்த தாய்க்கு தர வேண்டிய முக்கியத்துவத்தை அவர் குறைத்து விட்டார் என்று நினைப்பது சரியல்ல. மாறாக எல்லோரையும் தன் தாயின் இடத்தில் வைத்து பார்க்கும் மனப்பக்குவத்தை அவர் பெற்றார் என்று சொல்வதே சரியாக இருக்கும். நம் வாழ்விலும் நாம் இறைவனோடு உள்ள உறவில் எந்த அளவிற்கு ஆழமாக போகிறோமோ அந்த அளவிற்கு பிறரோடு உள்ள இணைப்பையும் கண்டுகொள்ள முடியும். என் உடன் பிறந்தாரோடு மட்டுமல்ல, எல்லா மனிதர்களோடும் கண்ணுக்கு தெரியாத முறையிலே இணைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற உண்மையை நாங்கள் உண்மையாகவே உணர்ந்திருக்கிறோமா? அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மேலோட்டமான வாழ்வு வாழ்வதை விட்டு நமக்குள்ளே ஆழமாக சென்று நமக்குள்ளே மூழ்க முயற்சி எடுப்போம். ஒரு நல்ல அன்னியை கொண்ட எந்த மனிதனும் ஏழையானவன் அல்ல என்று சொல்லுகிறார் ஆபிரகாம் லிங்கன். இத்தகைய வார்த்தைகளை சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்லுவோம். மன்றாடுவோமாக. அன்பின் பரலோக பிதாவே, இயேசு ஆண்டவரே, தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, மக்கு ஆராதனைகள் செய்கிறோம். நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லா விதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம். இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே. இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க செய்தரலாம். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும். எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ, ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரும். ஆண்டவரே, நாம் சிந்திப்பவை, நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தரலாம். மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.